friends, welcome back to Zoya Luna Terrace Garden. ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி மாதத்தோட நம்ம மாடி தோட்டத்தை சின்ன சின்ன அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி வரைக்கும் கிடச்சிது. பழுத்திருந்தது மட்டுமே நான் கட் பண்ணி எடுத்தேன். இன்னுமே நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் கூட கலர் வராமல் இருந்ததுனால அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுக்கலை. கலர் வந்திருந்தது மட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ரெட் ரோஸ் கிடச்சிது. ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஜோயாவுக்கு தான் வச்சு விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவேன். ஒரே டைமில் ஒரு 4-5 ரோஸ் கிடச்சிச்சினாலுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணி அதில் எல்லா ரோஸுமே வச்சு விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுருவேன். அது 1 வீக் ஆனாலுமே ட்ரை ஆகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணோம்னா பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக புதினா கிடச்சிது. அதுவுமே நல்லா வளர்ந்து வந்திருந்தது மட்டுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு க்ரீன் சில்லி கிடச்சிது. அதுவுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பச்சை மிளகா செடி வச்சதுக்கப்புறம் க்ரோத் ஆகி நான் பண்ண ஃபஸ்ட்டு அறுவடை இதுதான் இந்த செடியில். இந்த பச்சை மிளகா செடியோட வீடியோ நான் தனியாகவே ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி அதுவுமே அப்லோட் பண்ணுறேன். அதுவுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வியூவர்ஸ். எல்லா வீடியோவுமே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 3 மந்த்ஸாக. என்னென்னா எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண தான் சரியாக டைமே கிடைக்க மாட்டேங்குது இப்போல்லாம். நான் எல்லா வீடியோவுமே அப்பப்போ எடுத்துடுறேன். அது எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண தான் டைம் இல்லாததுனால ஒவ்வொன்றுமே லேட் ஆயிடுது. இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு நாள் பண்ண அறுவடை வியூவர்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது பிப்ரவரி மந்தில் 2nd வீக் பண்ண அறுவடை. இது 3rd வீக்கில் பண்ண அறுவடை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அன்றைக்கி 2 டொமேட்டோ கிடச்சிது. ரெண்டுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். 2 மட்டும்தான் கலர் வந்துருந்துச்சு. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சையாகவே இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் எடுக்கலை. இது மட்டுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா கொஞ்சம் இருந்துச்சு. அதுவுமே எடுத்துட்டேன். பெருசாக வளர்ந்து வந்திருந்தது மட்டும் எடுத்து பிஞ்சாக இருந்ததெல்லாம் அப்படியே விட்டுட்டேன், கட் பண்ணி எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒன்றே 1 ரெட் ரோஸ் மட்டும் கிடச்சிது. அதுவுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பன்னீர் ரோஸ் இருந்துச்சு. அதுவுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மல்லிகைப்பூ இருந்துச்சு. அதுவுமே பறிச்சிட்டேன். எப்பயும் பார்த்திங்கன்னா 1-2 தான் பூத்திருக்கும். அன்றைக்கி நிறைய இருந்துச்சு. அதனால் எல்லாமே பறிச்சிட்டேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது மட்டுமே அப்படியே விட்டுட்டேன், செடியிலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. பெருசாக இருந்தது மட்டும் அன்றைக்கி கட் பண்ணி எடுத்ததில் இவ்வளோ கிடச்சிது. நெக்ஸ்ட்டு செர்ரி டொமேட்டோ கட் பண்ணி எடுத்த அன்றைக்கி இது எல்லாமே நான் ஒரே நாளில் பண்ண அறுவடை தான். செர்ரி டொமேட்டோவோட வீடியோ நான் தனியாகவே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா போய் அதுவுமே செக் பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். ஃபைனலாக இந்த செடியில் உள்ள பச்சை மிளகாலாம் பறித்து அன்றைக்கான அறுவடையை நான் இதோட முடிச்சிட்டேன் வியூவர்ஸ். அவ்வளோதான் வியூவர்ஸ். என் வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதோட நான் என் வீடியோவை முடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் வியூவர்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.